சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சி தமிழ் உள்பட தென்னிந்திய சினிமாக்கள்ல 1960, 70களில் டாப் நாயகியா 80களுக்கு பிறகு சிறந்த குணச்சித்திர நடிகையா ஜொலிச்சவங்க தான் கே.ஆர். விஜயா. அப்படியாப்பட்ட இவங்களுக்கு வயது மூப்பின் காரணமா இப்போ உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா மிக முக்கியமான செய்தி இணையத்துல வெளிவந்திருக்கு. புன்னகை அரசி அப்படின்னு அழைக்கப்பட்ட கே.ஆர். விஜயா தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகின பல மொழிகள் நடிச்சு தனது திறமையை வெளிப்படுத்திருக்காங்க. சென்னையில வசிக்கக்கூடிய ஒரு மலையாள குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கே.ஆர். விஜயா. கே.ஆர். விஜயோடைய தந்தை ராணுவ அதிகாரியா இருந்திருக்காங்க. ஓய்வுக்கு பிறகு எம்.ஆர். ராதாவுடைய நாடக குழுவுல சேர்ந்து நடிகரா மாறியிருக்காரு. கே.ஆர். விஜயா தனது குடும்பத்துல மூத்த மகள். இவங்களுக்கு அப்புறம் ஒரு சகோதரரும் 4 சகோதரிகளும் இருந்திருக்காங்க. தந்தையுடைய விருப்பத்துக்கு இணங்க தான் நடிகையா கே.ஆர். விஜயா ஆயிருக்காங்க. 1963 வெளியான கற்பகம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க கே.ஆர். விஜயா. ஆரம்பத்திலேயே அப்ப அந்த படம் பயங்கர ஹிட். இதனால கே.ஆர். விஜயாவுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அப்பவே டாப் நடிகர்களா இருந்த எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெமினி கணேசனுக்கு ஜோடி சேர்ந்திருக்காங்க கே.ஆர். விஜயா. கே.ஆர். விஜயா மிக குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையா உயர்ந்திருக்காங்க. சொல்ல போனா அந்த காலகட்டத்திலேயே ஆண்டுக்கு இவங்களுடைய நடிப்புல 10 படங்களாச்சும் திரையில வந்துருமா. இவங்களோட புன்னகை பார்க்கறதுக்கு அப்படியே பக்கத்து வீட்டு பொன் போலவே இருக்குமா. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய முக அமைப்பு, நடிப்பாற்றல் இது எல்லாமே ரசிகர்களை பெரும் அளவில் கவர்ந்திருக்கு. அதீத கவர்ச்சி இல்லாம கதையோட தேவைக்கு ஏற்ப கவர்ச்சி காட்டியும் குடும்ப பாங்கான கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் கே.ஆர். விஜயா நடிச்சிருக்காங்க. சினிமாவில உச்சத்தில் இருந்தப்பவே தந்தை பார்த்த நபரை 1966 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம் கே.ஆர். விஜயா. அதுக்கு பிறகு பிரேக் எடுத்திருக்காங்க கொஞ்ச நாட்கள். பிறகு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு திரும்பவும் கணவனுடைய ஆதரவோட சினிமாவில 2வது இன்னிங்ஸ் தொடர்ந்திருக்காங்க. மறுபடியுமே கதாநாயகியாவே நடிச்சு கே.ஆர். விஜயாவுக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஏராளமான பக்தி படங்கள்ல கடவுள் மாதிரியான கதாபாத்திரத்துக்கு முதல் சாய்ஸா கே.ஆர். விஜயாவை தான் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு காரணமே அவங்களுடைய முக அமைப்பும் சாந்தமான அந்த லுக்கும் தான். அந்த வகையில கந்தன் கருணை, திருமால் பெருமை, அன்னை வேளாங்கண்ணி, காஞ்சி காமாட்சி உட்பட பல்வேறு படங்கள்ல இவங்களுடைய அந்த கடவுள் வேடம் பயங்கரமா ரசிகர்களை கவர்ந்திருக்கு. சொல்லப்போனா தென்னிந்திய மொழிகள்ல சுமாரா 500க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க கே.ஆர். விஜயா. இவங்க கே.ஆர். விஜயா சிறந்த நடிகைக்காக தமிழ்நாடு அரசு விருது, கேரள அரசு விருது, ஆந்திர அரசுடைய நந்தி விருது, பிலிம்பேர் விருதுன்னு ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காங்க நம்ம கே.ஆர். விஜயா. கே.ஆர். விஜயா ஹீரோயினுக்கு பிறகு குணச்சித்திர நடிகையாவும் பின்பு டாப் ஹீரோகளுக்கு அம்மா, அக்கான்னு பல கேரக்டர்கள்ல கே.ஆர். விஜயாவோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்திருக்காங்க. கே.ஆர். விஜயா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமா சினிமா துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட கே.ஆர். விஜயாவுக்கு வயசு இப்போ 75 ஆகுது. இந்த நிலைமையில கே.ஆர். விஜயாவுக்கு உடல் முதுமை காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. இந்த உடல்நலக் குறைவுனால கே.ஆர். விஜயா வீட்டுல ரொம்பவுமே அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் பார்த்துட்டு இதுக்கு மேல அம்மாவை வீட்டு வச்சு பார்த்தா கஷ்டம்னு சொல்லி உடனடியா மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துருக்காங்களாம். கே.ஆர். விஜயாவுக்கு சொல்ல போனா இப்போ பிபி, சுகர்னு எல்லா விதமான வயது மூப்பின் நோய்கள் எல்லாமே இருக்கான். அதன் காரணமா தான் அவங்களுக்கு இப்போ உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்க கே.ஆர். விஜயாவுக்கு தேவையான முதற்கட்ட சிகிச்சைகள் எல்லாமே மருத்துவர்கள் இப்போ தொடர்ந்து அளிச்சிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைனால இப்போ உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே மருத்துவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவலா கொடுக்கல. அதுக்கடையில கே.ஆர். விஜயாவுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு தெரிஞ்சவரும் தமிழ் சினிமா இருக்கக்கூடிய மிக முக்கியமான திரை பிரபலங்கள், ரசிகர்கள் எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு மருத்துவமனைக்கும் விரைந்து போயிருக்காங்க. அந்த மருத்துவமனை பகுதி முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு சில ரசிகர்கள் கே.ஆர். விஜயாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, கண்டிப்பா தமிழ் சினிமாவுடைய அழிக்க முடியாத ஒரு நடிகை, அவங்க கண்டிப்பா நல்லபடியா குணமாகி மீண்டும் வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரார்த்தனைகளையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.